வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம நவீனை வந்து புதைச்ச இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம ராஜா. அதோட வந்து நம்ம நவீன பஞ்சாயத்து கூட்டத்தில் நம்ம சிவனாடி முத்துவேலு சந்திரகலா இவங்க முன்னாடி வெளுத்தெடுக்கிறாங்க. நவீனை கொண்டு விட்டு அவங்களுக்கு தோலை உரிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம சந்திரகலாவோட உண்மையான முகத்தை பார்த்து அதிர்ந்து போகிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தாங்க. நம்ம நவீனை வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி தான் வந்து கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து அம்மா மேலேயே நம்ம துர்கா வந்து பஞ்சாயத்து கூட்டத்தில் வந்து புகார் வந்து கொடுக்குறாங்க. எங்கள் அம்மா தான் பஞ்சாயத்து தலைவர், அவங்க நல்ல தீர்ப்பை வழங்க மாட்டாங்க, எனக்கு அவங்களுக்கு நம்ம யாரில் நம்பிக்கையும் இல்லை, நான் அதிகாரிகள்கிட்ட அதாங்க போலீஸில் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து அங்கேயும் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி எனக்கு அவன் மேலே கோபம் இருந்து ஆனால் நான் அவனை கொல்லலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. பொய் சொல்கிறீங்கம்மா, அவனுக்கு செருப்பு கடந்த இடத்துல தான் உங்களோட வளையல் கடந்து நான் எடுத்தேன், நான் இருக்கு என் கையில் இருக்க வளையல் உங்கள் வளையல் தானே, அது அங்கேருந்து தான் எடுத்தேன், நீங்கள் தான் வந்து என் கணவரை வந்து ஏதாவது பண்ணியிருக்கணும், என் கணவர் மட்டும் உயிரோடி கிடைக்காட்டா உங்களை விட போகிறது இல்லைம்மா அப்படின்னு வந்து எதிர்த்தா நிற்கிறாங்க. நம்ம சந்திரகலா பார்த்துக்கிட்டு இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு சப்போர்ட் பண்ணது போல பேசுகிறாங்க. பாத்தியாக்கா உன் பொண்ணை நீ எப்படியெல்லாம் வளர்த்த, இப்போ நீ தான் அவள் கணவரை ஏதோ பண்ணிட்டான்னு வந்து சொல்லிட்டு இருக்கா, இதெல்லாம் பார்க்குறக்கே எனக்கே ஒரு மாதிரி இருக்கா, நீ எப்படி தாங்குவ அப்படி இப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரியை ஏற்றி விடுறாங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம மயிலும் கார்த்தியும் பார்த்துட்டு அவங்களுக்கு டவுட் வருது. சந்திரகலா சிவனாடி முத்துவேல் தான் எதையாவது பண்ணியிருக்கணும், இவங்க என்ன பண்ணினாங்கன்னு தெரியலை, எப்படி வந்து நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டம் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் கடவுளுக்கு அருள் தாங்க. நம்ம நவீனை வந்து அந்த பெட்டியில் தூக்கி வச்சு புதைச்சி வைப்பாங்கள்ல, அந்த பெட்டிக்குள்ளே அவரோட மொபைல் ஃபோன் ஒன்று தவறுதலாக வந்து விழுந்துடும். அந்த மொபைல் ஃபோனை எடுத்து நம்ம ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி, ராஜா நான் நவீன் பேசுகிறேன், நீங்கள் வந்து எப்படியாவது என்னை காப்பாற்றியே ஆகணும், என்ன உயிர் பொழைக்கணும், எனக்கு வந்து துர்கா கூட ஆசை, வாழணும்னு ஆசை, நீ தான் காப்பாற்றணும், கார்த்தி எப்படியாவது என்னை காப்பாற்றிடு அப்படின்னு வந்து ஃபோன் போடுறாங்க. நீ ஒன்றும் பயப்படாத, நீ வந்து எங்கே இருந்தாலும் நான் வந்து இந்த சிக்னல் எங்கே காட்டுது அப்படின்னு வந்து காட்டி நான் கண்டிப்பாக வந்து உன்னை நான் கண்டுபிடிச்சிடுவேன்னு, நீ பயப்படாத, உன்னை பொழைக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த பொறுப்பை நம்ம ராஜா வந்து ஏற்றுக்கிட்டாங்க. மயிலை கூட்டிக்கிட்டு விரண்டு காரில் போகிறாங்க. எப்படியாவது வந்து நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு வந்து அந்த சிக்னல் வழியாக வந்து எங்கே காட்டுது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துல தான் இது இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல தான் மண்ணை வந்து தோண்டி இப்போ புதைச்சது மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து தோன்றுறாங்க. குற்றுயிரும் கொலையுருமா நம்ம நவீன் வந்து உள்ளுக்கு தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள மீட்டு ஃபஸ்ட் எய்டு பண்ணி அவங்கள காப்பாற்றி உனக்கு என்ன நடந்தது சொல்லு, யார் இந்த நிலைமைக்கு காரணம், நம்ம அத்தையா அப்படின்னு வந்து கேட்க நேரம் நம்ம நவீன் சொல்கிறா, இல்லைப்பா அத்தை என் மேலே கோவப்பட்டாங்க, ஆனால் அவங்க என்னை கொல்ல அளவுக்கு போகலை, ஆனால் என்னை இதை பண்ணினதே வந்து சந்திரகலா தான், என்ன சொல்கிற அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமாம் சந்திரகலாவுக்கு என் மேலே அம்புட்டு கோவம், சந்திரகலா தான் என் புருஷனை வந்து இப்படி பண்ணிட்டேல, உன்னை உயிரோடையே வச்சு புதைக்கணும்டா, நீ குற்றுயிரும் கொலையுருமா வந்து அனுபவிக்கணும், அனுபவித்து நீ சாகணும், துடிக்கணும், அதுதான் எனக்கு வேணும், இதெல்லாம் சேருக்கிட்டு சாமுண்டேஸ்வரி என் அக்கா மேலே பழி போடணும், அதுக்காக தான் அவளோட வளையல் இருக்கு, இப்போ எல்லாரும் வந்து இவனை தூக்கிட்டு போய் எங்கேயாவது புதைங்க அப்படின்னு வந்து தான் இவ சொன்னா, இதான் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம நவீன் வந்து நேராக வந்து பஞ்சாயத்து கூட்டத்தில் கொண்டு வராங்க. நவீன் வந்ததுமே நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து ஆச்சரியம், நவீன் வந்து கிடச்சிட்டான், என் பொண்ணுங்க வந்து என் மேலே பழிய போட்டா, ஆனால் இதை வந்து மீட்டுட்டார் என் மாப்பிள்ளை, நான் ஒன்றும் செய்யலைன்னு நிரூபணம் ஆயிட்டு அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறாங்க. அந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரகலா பயங்கரமாக வந்து கடுப்பில் இருக்காங்க. அதே நேரத்தில் சிவனாண்டி முத்துவேலெல்லாம் நம்ம தொலியணி கலத்திடுவான், இந்த நவீன் வந்து உண்மையை சொல்லிட்டானா, இந்த டிரைவர் பயில்கிட்ட இருந்து ஏற்கனவே நவீனுக்காக என்ன கட்டி வச்சு விளாசினவே, இப்போ என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு வந்து துடிக்கிறாங்க. சந்திரகலா செம்மையாக வந்து ஆட்டம் காட்டுறாங்க. ஐயையோ நம்ம குட்டெல்லாம் டிரைவர் பையலும் இந்த நவீனை சேர்ந்து அக்கா கிட்ட வெளிப்படுத்திடுவாங்க, என்னடா பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல நூடுல்ஸ் ஆயிடுறாங்க. நம்ம சந்திரகலாவுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு வெளுத்து எடுக்கிறாங்க. வெளுத்து எடுத்துட்டு என்ன நீ
அக்காவை வந்து பழி தீர்க்கிறதுக்காக இவனை கொன்று அந்த வளையல் சந்திரகலாவுக்கு அப்படியே வந்து வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம ராஜா. இந்த பாரு, நவீனை வந்து கொன்று எங்கள் அத்தைக்கு மேலே வந்து பழிய போட சொன்னது நீ தான் அப்படின்னு வந்து நவீனே வந்து இப்போ சொல்லிட்டா. இப்போ உன் மூஞ்சை எங்கே கொண்டு வச்சுக்க போகிற அப்படின்னு வந்து நம்ம நவீனை கொண்டு வருத்தி நம்ம நவீன் வாயாலே வந்து நம்ம சந்திராவுக்கு தோலை உரிக்க வச்சுட்டாங்க நம்ம ராஜா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சந்திரகலா இவ்வளோ நாள் என் கூட இருந்தானா இப்படி வந்து ஒரு அக்காவுக்கே வந்து துரோகம் நினைச்ச பிறகு என் கூட என் வீட்டில் இருக்க வாய்ப்பே இல்லை. சந்திரா, இப்போவே வந்து உன்னை தலை முழிக்கிட்டேன், நீ வந்து என் வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. அதே நேரம் ஆனால் அத்தை ஒரு நிமிஷம், இவனுக்கு வந்து நம்ம நவீனை வந்து கொல்ல துணிஞ்ச இவங்கள வந்து சும்மா விடக்கூடாது, சட்டப்படி என்ன தப்பு தண்டனை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து சிவனாடி, முத்துவேலு, சந்திரகலா இவங்க எல்லாத்தையும் வந்து உள்ளுக்க தள்ளுறாங்க. அதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய படியை கொடுக்கணும் அப்படின்னு வந்து சந்திரகலாவையும் சிவனாண்டி, முத்துவேலு இவங்கள தோலை கெட்டி வச்சு நம்ம ராஜா வெளுத்து உரிக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்க மனம் அப்படியே வந்து இறங்கி போச்சுன்னு சொல்லலாம். நம்ம துர்காவை பார்த்து நான் வந்து உன் கணவரை கொல்ல அளவுக்கு எனக்கு உன் மேலே வெறுப்பு இல்லை துர்கா, ஆனால் உன் மேலே கோபம் தான். அந்த நவீன் வந்து உன்னை வந்து இப்படி பாவம் அப்படின்னு வந்து டிரைவராக உன்னை ஏமாற்றி உன்னை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு வந்து கோபம் இருந்தானா உங்களை கொல்ல அளவுக்கு இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க. அதோட நம்ம நவீனையும் வந்து அவங்க மேலே இருக்க கோபத்தையும் எல்லாம் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தனிச்சிட்டுனே சொல்லலாம். நவீனை வந்து மருமகனாக வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் இனி அங்கே இருக்கண்டா, எங்கள் கூடயே எங்கள் வீட்டில் வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கூப்பிட்றாங்க. நம்ம சந்திரகலாவை பார்த்து நம்ம ராஜா வந்து சொல்கிறாங்க, எப்படி நம்ம அத்தைகிட்ட ஒவ்வொரு பொண்ணுங்களா பிரிப்பேன் அப்படின்னு வந்து சவால் விட்டீங்களா, இப்போ துர்காவும் பிரிஞ்சிருந்தவங்க எங்கள் குடும்பத்தோட வந்து ஒட்டிக்கிட்டீங்க, நீங்கள் எங்கள் குடும்பத்தை விட்டு போனாலே போதுங்க, எல்லாமே பழையபடி சரியாயிரும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா சொல்கிறாங்க. பார்க்கலாம், இந்த டிரைவர் பையனால் எங்கள் அக்கா வந்து என்னை இப்படி வந்து பண்ணிட்டால, என்னையே நீ உள்ளுக்கு தூங்கி வச்சுட்டால, இதுக்கெல்லாம் உனக்கு சேர்ந்து தருவேண்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க நம்ம சந்திரகலா. நம்ம ராஜாவை பார்த்து நம்ம ரேவதி இப்போ எப்படியோ வந்து துர்காவையும் நவீனையும் வந்து நம்ம குடும்பத்தோட வந்து சேர்த்துட்ட ராஜா, இனி வந்து 2 பேரும் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே கணம் வந்து நம்ம டிடெக்டிவ் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. நம்ம ராஜாவை பற்றிய சொல்லுறாங்கன்னே சொல்லலாங்க. இந்த பாருங்கள், இவங்க அந்த ராஜா வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சாமுண்டேஸ்வரி உங்கள் ராஜ சேதுபதி உங்கள் மாமனாரோட பேரன்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்ன உடனே அரண்டு போய் நிற்கிறாங்க. ஆனால் அதே கணம் நம்ம சரியாக்க கொடுத்த நம்ம சண்முகம் ஏட்டோட ஃபோனை வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கையில் கிடைக்கு. அதில் தானே முக்கியமான எவிடன்ஸ் வீடியோ இருந்துச்சு, அது என்ன அப்படின்னு வந்து நோண்டி நொங்க எடுக்கிறாங்க. பார்த்த உடனே அதில் சும்மா அதிர்ச்சியான விஷயத்த வந்து பார்க்குறாங்க. முத்துவேல் தான் வந்து உங்கள் அம்மா சிவகாமி சாவுக்கு காரணம், நீ நினைக்கிற மாதிரி ராஜ சேதுபதியோட குடும்பம் இல்லை அப்படின்னு வந்து அந்த ஏட்டுவோட அந்த வீடியோவை பார்த்து அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம இவ்வளோ காலம் வந்து பரமேஸ்வரி கிழவிக்கிட்ட அந்த மாமியார்கிட்ட இவ்வளோ வந்து நம்ம சண்டை போட்டுட்டோம், ஆனால் இனி அப்படி இல்லை, அவங்க என்னோட அத்தை அப்படின்னு வந்து தன்னோட தவறை உணர்ந்துக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துட்டேன், எங்கள் அம்மா சாவுக்கு இந்த குடும்பம் தான் காரணம் அப்படின்னு வந்து அவங்க பையனை வர நான் பிரிச்சுட்டேன் அப்படின்னு வந்து தன்னோட குற்றத்தை வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி.